Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Sri Vijaya Stores, பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமழும் ஒரு பாரம்பரிய கடை. ஒரு சிலர் வந்து இந்த கிழக்கு பார்த்த மனையை பற்றி பேசியிருக்கோம், இப்போ வடக்கு பார்த்த மனையும் பேசியிருக்கோம். ரெண்டுமே ஒருத்தர் வீட்டில் இருக்குது. இப்போ கிழக்கு பார்த்த வாசலும் இருக்குது, வடக்கு பார்த்த வாசலும். நீங்கள் சொன்ன எல்லா வாஸ்து பண்ணியிருந்தால் எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு போகும். அதாவது அந்த வாசல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மனசு தெளிவாக பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் நம்ம பிரபஞ்சம் நமக்கு நிறைய அள்ளி கொடுக்கும். எல்லாத்தையுமே நம்ம நிறைய கொட்டி கிடக்குது இந்த பூமியில், எல்லாத்தையும் மேக்னெட் மாதிரி நம்ம ஈர்த்துக்கலாம். அதுக்கு மனசு, குணம், நல்ல குணங்கள் நிறைய வேணும். இப்போ கூட கேட்குறாங்க நிறைய, எனக்கு கர்மா குருமா எதோ சொல்கிறாங்க. இருக்கட்டும், கர்மா இருக்கட்டும். இப்போ ஊரில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீட்டில் வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டில் எப்படி இருக்குது, இங்கே வந்து நம்ம தங்கினா நம்ம பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை நடக்கணும்னு சில பேர் தங்குவாங்களா, அந்த மாதிரிலாம் உண்மையாக நடக்குமா? நிச்சயமாக நிறைய பேருக்கு நடக்கும். எங்கள் கான்செப்டே அதுதானே. இப்போ நானே ஒரு இருப்பியல் படி நிறைய சைட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இருப்பியல் படி வீடு கட்ட போகிறோம். கட்டிட்டு யாருக்கு இருக்குது வாங்க வந்து 6 மாதம் தங்குங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை வந்து 6 மாதம் தங்குங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் தங்குனா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களே அந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்குவாங்க. 715 இந்த நம்பர் வந்து அந்த நெகட்டிவிட்டியை, அந்த பாசிட்டிவ் மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதா இருக்கும். இதில் கூடுதலாக வந்து நம்ம வந்து 808 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த எண்களும் வியாபாரத்தில் யாருக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்கன்னா எல்லாரும் தான் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, எல்லாரும் தான் திருச்செந்தூருக்கு போகிறாங்க, லட்சக்கணக்கில் போகிறாங்க. எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைச்சிருந்தா அந்த சூட்சமம் அறிந்து குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தெய்வத்தை பார்க்கணும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபல இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணவதி அம்மா இருக்காங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரே வீட்டில் இரு வாசல் பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கிழக்கு பார்த்த மனையை பற்றி பேசியிருக்கோம், இப்போ வடக்கு பார்த்த மனையும் பேசியிருக்கோம். ரெண்டுமே ஒருத்தர் வீட்டில் இருக்குது. இப்போ கிழக்கு பார்த்த வாசலும் இருக்குது, வடக்கு பார்த்த வாசலும். நீங்கள் சொன்ன எல்லா வாஸ்து பண்ணியிருந்தால் எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு போகுமா? அதாவது அந்த வாசல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உச்சத்தில் இருக்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கிழக்கு பார்த்த வாசல், வடக்கு ஒட்டி ஒரு வாசல், அது உச்ச வாசல். இன்னொரு வாசல், அதாவது அந்த மாதிரி வீடுகள் நிறைய வீடுகள் என்ன பண்ணுறாங்க, கிச்சன் வந்து வடமேற்கில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு வாசல் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த சர்வன்ட் மெய்டு வந்துட்டு அவங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வெளியிலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்பக்கமாக போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது பெரிய பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்கிறவங்களும் தவறான, அதுவும் வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் சொல்கிறேன்ல அதில் வரும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. ஏன் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகிடப்போகுது, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி வாசல்கள் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இந்த வாசல் வந்து நிறைய பொருளாதார இழப்புகள், நரம்பு தொடர்பான நோய்கள், தோல் வியாதிகள், அதில் பெரும் கடன், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இந்த எதுலேயுமே தீர்க்கவே முடியாது, இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த வாசல் அப்படிங்கிறது இந்த வடக்கில் இருக்கிற வாசலை க்ளோஸ் பண்ணுறது தான் சிறப்பு. அந்த இடத்துல ஒரு ஜன்னல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், வெளிச்சத்துக்கோ காற்றோட்டத்துக்கோ. மெய்டு வந்து உள்ளே வந்து தாராளமாக செஞ்சுட்டு போகலாம். அவங்க ஒரு நாள் வரலன்னா நம்ம கதை நடக்காதுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். இந்த நல்ல மனசு வேணும்னா என்ன மாதிரி சூப்பராக இருப்பியல் உள்ள வீட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த மனசு வரும். இல்லைன்னா எந்த மலர் மருந்து கூட அந்த மாற்றத்தை கொடுக்காது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசு தெளிவாக பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் நம்ம பிரபஞ்சம் நமக்கு நிறைய அள்ளி கொடுக்கும். எல்லாத்தையுமே நம்ம நிறைய கொட்டி கிடக்குது இந்த பூமியில், எல்லாத்தையும் மேக்னெட் மாதிரி நம்ம ஈர்த்துக்கலாம். அதுக்கு மனசு, குணம், நல்ல குணங்கள் நிறைய வேணும். இப்போ கூட கேட்குறாங்க நிறைய, எனக்கு கர்மா குருமா எதோ சொல்கிறாங்க. இருக்கட்டும், கர்மா இருக்கட்டும். அது போய் வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. தான தர்மங்களை அதிகம் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீட்டில் பெரிய பிரச்சனை, பெரிய கோடீஸ்வரங்களை அது ரொம்ப சரிவை சந்திச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அழுகையும் அவங்க சொன்ன கதைகளும் கேட்டு நானே ரொம்ப என்னையே அசைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நான் எப்போவுமே அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டேன். அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு பிராணி ஹீலிங் மூலமாக எனக்கு ஒரு ஷீல்டு போட்டுட்டு தான் அவங்க கதையவே கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் கர்ம தொழில் தான் இது. அப்போ வந்து அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கதைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அவங்க பேசும்பொழுது அவங்கள அனலைஸ் பண்ணி பிடிக்கணும். அப்போ தான் மலர் மருந்து வேலை செய்யும். நம்ம ஏதோ ஒரு மலர் மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த பெருமையவே தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி தாழ்ந்துட்டாங்க.
இருந்தாலும் அந்த அந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு உண்டான குணம் வரல. அந்த பழைய பெருமையவே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் கோவப்படுறாரு, ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இத்தனை பேரும் மலர் மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே ரெமெடி. உங்கள் ஊரில் ஜிஹெச் இருக்கான்னு கேட்டேன். அங்கே மார்ச்சுவரின்னு ஒன்று இருக்கா? போங்க எல்லாரும். ஒரு சனிக்கிழமை போங்க. அங்கே யாராவது ஒருத்தர் யாராவது ஒரு டெத்து நடந்திருக்கும். அந்த ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு கூட அந்த சடலத்தை அந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பைசா கொடுங்க. எவ்வளோ கொடுக்கலாம்? அதெல்லாம் கணக்கு இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களால் முடிஞ்சது இல்லை. இப்போ எங்கிட்ட பைசாவே இல்லை, ஒரு 500 ரூபா உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே தான் உங்கள் கர்மா பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு வீட்டில், எங்கள் வீட்டில் வந்து கலத்திர தோஷம் இருக்குது, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இங்கே வடக்கு வந்து எல்லாம் பாதிச்சிருக்கு. வடக்கு பார்த்த வீடு. வடக்கு நான் சொன்ன மாதிரி ரோடும் தவறுதலாகிடுச்சு. வாசல் தவறு நிறைய அங்கே வந்து கான்ட்ராவர்சியாக. நாங்கள் வந்து புதனில் தான் பாகத்தில் வந்து பழைய காலத்தில் வந்து இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நவகிரகங்களை வச்சு பிரிப்பாங்க. 9ஆக பிரித்து சென்டரில் வச்சுருப்பாங்க. இதுதான் பழைய வீடுகளில் உள்ள கதை. அந்த மாதிரி வீட்டில் தான் இருக்காங்க அவங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இப்போ வந்து வாஸ்துலாம் நான் சொல்லி எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் வந்து அவங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் கூப்பிட்டுட்டாங்களே தவிர அங்கே செய்யக்கூடிய மனசு இல்லை அவங்கக்கிட்ட. அப்போ இப்போ இந்த கலத்திர தோஷத்துக்கு என்ன தீர்வு? நீங்கள் போங்க, இந்த மாதிரி பொக்லைன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருங்களா, ஜேசிபி பொக்லைன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு சனிக்கிழமை பிரியாணி வாங்கி கொடுங்க. அவன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியனான்னு கேட்டுக்கங்க. வெஜிடேரியன் 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவனுக்கு வெஜிடேரியனுக்கு கொடுங்க, வெஜிடேரியன் ஃபுட் கொடுங்க. நான் வெஜிடேரியனாக இருக்கிறவனுக்கு நான் வெஜிடேரியன். அதுவும் குறிப்பாக மட்டன் பிரியாணி தான் இங்கே வேலை செய்யும். இப்படி அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பொக்லின்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி விளையாட கொடுங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரக காரகத்துவங்களை நம்ம வந்து வித்தியாசமாக செயல்படுத்துகிறேன். இப்போ நிறைய இன்றளவும் நான் ஒரு மாணவி தான், நிறைய விஷயங்களை கற்றுக்குறேன். என்ன அடுத்த லெவல் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் மக்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால எத்தனை நாளைக்கு மலர் மருந்தே கொடுத்துட்டு முடியும்? ஈஸியாக டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு. நீ வந்து காளகஸ்தி போயிட்டு வந்திருந்தாலும் சரி, எங்கே ராகுக்கு எது பரிகாரம் பண்ணியிருந்தாலும் எது வேணாலும் யார் சொல்லியிருந்தாலும் செய்யுங்க. ஏதோ எங்கேயோ ஒரு முடிச்சு யாராலேயோ அவுக்கப்படும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, மற்ற அஸ்ட்ராலஜரோ மற்ற வாஸ்து கன்சல்டண்ட்டோ செய்கிறதுன்னு தவறுன்னு நான் சொல்கிறது என்றைக்குமே தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்களா, ஒருத்தர் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, ஒரு கோவில் சொல்கிறாங்களா, போயிட்டு வாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து அஸ்ட்ராலஜர் வேணால் தவறாகலாம், வந்து எந்த காலத்துலேயும் அஸ்ட்ராலஜி தவறாக போகிறது கிடையாது. அப்போ நம்பிக்கை வைங்க, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஆளை மாற்றிக்கிட்டே இருக்காது. இது மாதிரி நிறைய சொல்லுவேன். இதில் இந்த பொக்லின் அப்படிங்கிறது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லேன். கரெக்டாக பண்ணாங்க. 38 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு. சூப்பராக. எனக்கு ஒரு வெற்றி படிக்கணும். வாஸ்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், ஜன்னல் தான் 2 வச்சுருக்கோம், மற்றது இன்னும் பண்ண முடியல. பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்பிக்கை வந்துருச்சு. அம்மா சொன்னாங்க, நடந்துருச்சு. அப்போ அடுத்ததும் சொன்னால் இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்துருங்கிற நம்பிக்கை. ஃபஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை வாங்கணும், எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தோம். அந்த விதத்தில் யூனிவர்ஸோட அருளாசியோடையும் நம்மள சேனலோட ஆதரவோடையும் ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக மக்களோட மனசில் கனெக்ட் ஆகிற அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எக்ஸலண்ட்டாக எல்லாருக்குமே தீர்வு கிடச்சிட்ருக்கு. ஏன்னா போனவுடனே உன் படியை உடச்சிரு, உங்கள் வீட்டை ரூம் எல்லாம் இதை மாதிரி உடச்சிரு, இந்த ஷெட்டை பிரிச்சிரு, இப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் இருக்குங்க, இத்தனை பாதிப்புகள் இருக்குது, இதனால தான் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு, இதனால தான் வருமானம் வரமாட்டேங்குது, இதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி பிள்ளைங்க வந்து மனக்குழப்பத்தில் இருக்காங்க, ரொம்ப வந்து சைக்காட்ரிக் மெடிசன் எடுத்துக்கிற அளவுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்தெந்த பாதிப்பு இருக்கோ அதனால இது நடக்குதுங்கிறத தெளிவாக எழுதி கொடுத்துட்டு அதுக்கு ரெமெடியும் கொடுத்துருவேன். இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இதை சரி பண்ணிடுங்க, சரௌண்டிங் வாஸ்துல இதை சரி பண்ணிடுங்க, இதையும் சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து, ஒரு நம்பரு, ஒரு சுவிட்ச் வேர்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பொக்லின் கதைக்காரங்களுக்கு நற்பவி 108 முறை டெய்லி தூங்கி எழுந்திரிச்சவொன்னே சொல்லுங்கள். பெட்லேயே உட்காந்து நற்பவி 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 சொல்லுங்கள். நற்பவி இவரோட காகபூஜண்ட மகரிஷி, பகலாதேவி உடனுடைய காகபூஜண்ட மகரிஷி தான் இந்த நற்பவிக்கு உரிய நபர். அவர் வந்து அவரோட ஜீவசமாதி வந்து சின்ன சேலம் அப்படிங்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பக்கத்தில் தென்பொன் பொறப்பியில் இருக்குது. சொர்ணாம்பிகை சமேத சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே போய் 108 முறை சொல்லிவிட்டு ஒரு தேங்காயை கையில் வச்சுட்டு 16 முறை அந்த ஜீவசமாதி சுற்றி வாங்க. நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணெய் அலைகள் முழுசும் அந்த தேங்காயில் வந்துடும். அவர்கிட்ட வச்சுட்டு வந்துருங்க. அப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணுன்ட்டு 16 பட்டைகளாலான சொர்ணபுரீஸ்வரர் 16 திசைகள் இருப்பியல்ல
16 பட்டைகள் சொர்ணபுரீஸ்வரருக்கு, 16 செல்வங்கள். எதுல உங்களுக்கு வீக்கா இருக்கீங்களோ அங்க போய் வழிபாடு பண்ணா அந்த வாஸ்து கரெக்ஷனை பண்ணிருவீங்க. அழகா ஜெயிச்சுட்டே போயிருவீங்க. இப்ப கும்பாபிஷேகத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு அற்புதமான கோவில். ரொம்ப பெரிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல வந்து யாரெல்லாம் டாக்டர் ஆகணும், பிள்ளைங்க எனக்கு நீட் எழுதணும், படிக்கணும், என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு அங்க போனீங்கன்னா சேரன் வழிபட்ட லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கிட்ட அங்க உள்ள ஐயர் சொல்றாரு, இங்க வந்து இந்த மாதிரி மருத்துவ படிப்புக்கு உண்டான மருத்துவ லிங்கம் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி உணவு தொழிலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அது சோழன் வழிபட்ட லிங்கம் அது இருக்கு. சரி, இந்த மருத்துவம் எல்லாமே வாழ்க்கையில் எனக்கு நிறைவாக கிடைக்கணும். சொர்ணபுரீஸ்வரர் இருக்காரு, பாண்டியன் வழிபட்ட லிங்கம், அற்புதமாக சேர சோழ பாண்டியர்கள் வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்கு. கூடுதலாக சொர்ணாம்பிகை இருக்காங்க, சொர்ணத்தை நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். ப்ளஸ் வந்து சொர்ணபுரீஸ்வரர், பகுலாதேவி உடனுரை காகபுஜண்ட மகரிஷி, ஒட்டுமொத்த எனர்ஜியும் சூப்பராக இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தல வரலாறையும் மக்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது அப்படியே ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்கன்னா எல்லாரும் தான் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, எல்லாரும் தான் திருச்செந்தூருக்கு போகிறாங்க, லட்சக்கணக்கில் போகிறாங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைச்சிருதா? அந்த சூட்சமம் அறிந்து குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தெய்வத்தை பார்க்கணும். அப்போ உங்களோட எண்ணங்கள் இப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு தான் மலர் மருந்து. பாசிட்டிவாக போ, தெய்வத்தை பாரு, உன்னோட கோரிக்கையை எனக்கு நடக்கணும்னு கெஞ்சனா கொடுக்க மாட்டாங்க. கொடுத்து தான் ஆகணும். உன்னை நம்பி வந்திருக்கேன், நீ தான் கொடுக்கணும், மிரட்டணும், ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டிற்கு தகுந்த மாதிரி அங்கே நமக்குள்ள உள்ள ஒரு கன்சல்டன்ட் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடு பேசும், நம்மக்கிட்ட அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும். பேசுனா நம்மள மாதிரி பேசாது, நமக்கு அந்த இன்ட்யூஷனில் அது புரியும். அது நம்ம தேடுற விஷயத்த அது நம்ம கண்களுக்கு காட்டும். அந்த புரிதலை மக்களுக்கு, அந்த வீட்டு ஓனருக்கு நம்ம சொல்லி கொடுத்து இதை கொண்டு வந்து நீங்கள் அமல்படுத்துறதுக்கு, இதை செயல்படுத்துறதுக்கு இந்தந்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா செயல்படுத்திடலாம், இந்தந்த வழிபாடுகளை பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதில் குறிப்பாக ஒரு வீட்டுக்கு சொன்னேன், அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன விளக்கு போடணும், என்ன தீபம் போடணும், எந்த நேரத்துக்கு போடணும், இதுலேயே குறியாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நான் சொல்லி கொடுத்தாதான் அவங்க அதை செஞ்சு அந்த விஷயத்தை அந்த தடையிலேருந்து வெளியில் வருவாங்க. சொன்ன 2 விஷயம் சொல்லி கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. நெல்லிக்காய் வந்து உருளக்கூடாது, சமமாக அடியில் கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதில் வந்து மேலே மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. என்ன ஒரு 10 ml தான் நெய் பிடிக்கும், அவ்வளோதான். அந்த நெல்லிக்காய் ஏன்னா உள்ள கொட்டை இருக்கிறதுனால எடுக்க முடியாது. எடுத்துட்டு அதில் வந்து நெய் போட்டு தீபம் ஏற்றிடுங்க. அது ஒரு 5 நிமிஷம் எரியறதே அதிகம். பிறகு வீட்டுக்கு வெளியில் வாங்க, 2 நிலவாசல்லையும் 2 பக்கமும் இதே நெல்லிக்காய் தீபம். காலையில் 6:15, ஏன்னா சூரிய உதயத்தை பொறுத்து ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாகவே எடுத்துக்கலாம். 6:15 7 மணிக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பிரமாதமாக போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், அம்மா எனக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. ஏன்னா அவங்க மனசு நம்புது, இங்கே மனசு தான் பாயிண்ட்டு. அந்த மனசு நம்புது, இந்த விளக்கு போட்டால் எனக்கு சரியாயிருங்கிற நம்பிக்கை அவங்க மனசில் இருக்கிறதுனால அந்த உடம்பும் அந்த வீடும் இந்த விளக்கை தான் பிரதானமாக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வாஸ்து குறைபாடுகள் இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பிள்ளையார் சொல்லி இந்த விளக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சு நம்ம செய்யும் பொழுது புரிஞ்சிட்டு செய்யணும். ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி யார் சொன்னாலும், நான் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, இன்னொரு வாஸ்து கன்சல்ட் சொன்னாலும் சரி, கேட்டுட்டு புரிஞ்சிக்கிட்டு செய்யுங்க. புரியாமல் யார் சொன்னாலும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதுதான் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்றுமா. இப்போ வந்து வடக்கு பார்த்த மனைகளில் வந்து இந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா திருமண தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஊரில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீட்டில் வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டில் எப்படி இருக்குது, இங்கே வந்து நம்ம தங்கினா நம்ம பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை, நடக்கணும்னு சில பேர் தங்குவாங்களா, அந்த மாதிரிலாம் உண்மையாக நடக்குமா? நிச்சயமாக நிறைய பேருக்கு நடக்கும். எங்கள் கான்செப்டே அதுதானே. இப்போ நானே ஒரு இருப்பியல் படி இப்போ நிறைய சைட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இருப்பியல் படி வீடு கட்ட போகிறோம். கட்டிட்டு யாருக்கெல்லாம் இருக்குது வாங்க வந்து 6 மாதம் தங்குங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை வந்து 6 மாதம் தங்குங்க, 3 மாதம் தங்குங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் தங்குனா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களே அந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்குவாங்க. இடம் மாறினா நிச்சயமாக நடக்கும். இப்போ அவங்களோட வீட்டிலோட வாஸ்து வந்து பிரச்சனையாக இருக்கும் போது பூட்டி இருந்த மனைகள்லாம் இருந்தாலும்
அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி. நிச்சயமா. அது வந்து பூட்டியே எந்த வீட்டையும் போடக்கூடாது. எனர்ஜி வைஸ் அது சொல்லாது. வாஸ்துங்கிறத விட எனர்ஜி வைஸ் நம்மளோட ஒரு சொத்துக்கள் வந்து பராமரிப்பு இல்லாம கிடக்கிறதும், அது வந்து ஒரு வீடு பூட்டி பாழடைஞ்சு கிடக்கிறதும், இதெல்லாம் வந்து அது சரி வராது. அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து கெட்டு போயிரும். ஒரு ஒரு பொருள ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு மூடியே ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது எப்படி கெட்டு போகுமோ, அந்த மாரி ஒரு வீட்ட அடைச்சு வந்து எனர்ஜி வந்து நம்ம கெடுக்கக்கூடாது. ஒண்ணா பயன்படுத்தணும். இல்லன்னா அத வந்து ஏதாவது சரி பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றது தான் நல்லது. இப்ப 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 பழைய வீடுகள் பத்தி பூட்டியே வைக்கக்கூடாதுன்னு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பூட்டிட்டு வெளியூருக்கு போயிருப்பாங்க. கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தங்க இந்த பாழடைஞ்ச வீட வாங்கி உபயோகிச்சா அவங்களுக்கு நல்லது நடக்குமா? அது அப்படி வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். பாழடைஞ்ச வீடுனா ஏன் பாழடைஞ்சு போகுதுங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? பாழடைஞ்ச வீடுகள் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கும். அப்ப அந்த வாஸ்து குறைபாட சரி பண்ண வாய்ப்பு இருந்தா தாராளமா வாங்கலாம். அந்த இடத்த வந்து நம்ம இடிச்சு, அந்த வேஸ்ட் அதாவது அந்த இப்ப நான் பார்த்த ஒரு வீட்லயே பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த மனை. அந்த வீட்ல அந்த மனையில வந்து அவங்க வந்து முன்னாடி அவங்க வந்து தென்மேற்கு சார்ந்து ஒரு ஓட்டு வீட்ல தான் இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா வளர்ச்சிக்கு வந்த வீடு. நல்ல பொருளாதாரம், நல்ல கல்யாணம் எல்லாமே 4 பெண்கள் எல்லாமே கல்யாணம் ஆகி வந்தாங்க. அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பலாம் வந்து கொஞ்சம் சிம்பிளா வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. கொஞ்சம் பணமெல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு செப்டிக் டேங்க் ஒண்ணு தவறா தென்கிழக்குல போடுறாங்க. அந்த தென்கிழக்குலயே பக்கத்திலேயே ஒரு கிணறு வெட்டுறாங்க. அந்த செப்டிக் டேங்க் மேலேயே ஒரு டாய்லெட்ட போட்டுறாங்க. இது எல்லாமே தென்கிழக்குல நடக்குது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காலியா இருந்த வடகிழக்குல திரும்பி ஒரு ரூம போட்டு அத கிச்சன் ஆக்கிட்டாங்க தனியா. வீடு அழுக்காயிரும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தென்மேற்குல ஏற்கனவே ஒரு பில்டிங் இருக்கு. வடகிழக்குல ஒரு ரூம் போட்டு கிச்சன் போட்டாச்சு. வடகிழக்குல கிச்சன் வரவே கூடாது. ப்ளஸ் வந்து இங்க தென்கிழக்குல ஒரு கிணறு, தென்கிழக்குல ஒரு செப்டிக் டேங்க் மேல ஒரு டாய்லெட்டு. அழகா வச்சு செஞ்சிருச்சு. கரெக்ட்டா அந்த தென்கிழக்கு, தெற்கு அப்படிங்கிற 25 டிகிரி பாதிக்கப்பட்டால் 2வது பெண் குழந்தை பாதிக்கப்படும். 2வது பெண் வந்து அந்த வீட்ல. அடுத்தது வந்து அந்த வடகிழக்குல அங்க போய் கிச்சன போட்டு லோடு ஏத்துனதுனால, முதல் பெண் கணவர இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே டோட்டலா வந்துட்டு இருந்த வருமானம் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வேற ஒருத்தர் கிளையண்ட் வாங்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இப்படி இந்த குடும்பத்தோட கதை இங்க இப்படிலாம் நடந்துச்சு. இந்த வீட்ட நம்ம வாங்கலாமா? வாங்கி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆன உடனே இந்த கரெக்ஷன் இதெல்லாம் இடிச்சு எல்லாம் அள்ளி கொட்டிடணும். ஒரு ஒரு செங்கல் கூட இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த எனர்ஜிய உள்வாங்கி வச்சிருக்கோம் அந்த அந்த கட்டடம். அள்ளி கொட்டிரணும். செப்டிக் டேங்க கிளீன் பண்ணிட்டு மூடணும். இதுதான் நெறைய பேர் செப்டிக் டேங்க் தப்பானா அப்படியே மூடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. கிளீன் பண்ணிட்டு தான் மூடணும். கிணற மூடிரணும். கிணறு மூடுறதுக்கு ப்ராசஸ் எல்லாமே சொல்லி தரேன். இதெல்லாம் மூடுற மாதிரி இருந்தால், நீங்க வந்து தாராளமா இந்த இடத்த வாங்கலான்னு சொன்னேன். வாங்கியாச்சு. போய் வாஸ்துவும் பார்த்து குடுத்துட்டேன். கரெக்ஷனும் பண்ணியாச்சு. சூப்பரா இப்ப வந்து அடுத்தது கட்டடம் கட்டுறதுக்காக ரெடியா இருக்கு. இந்த மாரி கரெக்ஷன் தாராளமா எவ்வளோ பாழடைஞ்ச வீடு, ஒருத்தருக்கு அந்த இடத்துல நெறைய தவறுகள் கூட அந்த இடம் பண்ணியிருக்கோம். என்ன வாஸ்து தவறுன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அத சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லது நடக்கும். அதே மாதிரி இன்னொரு மக்கள் செய்ற தவறு ஒண்ணு நம்ம சொல்லணும். ஒரு இடம் வந்து ரொம்ப பாழடைஞ்சிருச்சு. ஒரு இடத்துல வந்து நெறைய பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா, அந்த இடத்த போய் கம்மி விலைக்கு கேட்கக்கூடாது. அங்க தான் அந்த கர்மாவ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாரி செய்யக்கூடாது. ஒரு 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 சைட்டு இன்னைக்கு ஒரு ரூ. 50,00,000 வேல்யூன்னா, நீங்க போய் அவங்க இப்படிலாம் இப்ப நான் சொன்ன மாரி நெறைய அவங்க ஃபேமிலில இஷ்யூஸ்லாம் நடந்துருச்சு. நெறைய கடன் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளோ புகழ் பெருமையில இருந்தாங்களோ அவ்வளவும் இழந்துட்டாங்க. அங்க போய் ரூ. 50,00,000 பொருள 10,00,000க்கு குடுக்குறியா? நான் இத பண்ணணும், அத பண்ணணும் பொய் காரணங்கள் சொல்லி அவங்கள ஏமாத்த நினைக்கக்கூடாது. என்ன கைட்லைன் வேல்யூ, என்ன அந்த இடத்தோட ரேட்டோ, அத விட இன்னும் ஒரு ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஒரு ரூ. 5,00,000 சேர்த்து குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க குடும்பம் அமோகமா உங்க குடும்பத்துக்கு இருக்கிற கர்மா பூரா தீந்துரும். அழகா இது மாரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஆனா நம்ம மக்களோட எண்ணம், பாதிக்கப்பட்டவன திரும்பவும் பாதிக்க அதாவது அவங்க மனசளவுல, உடம்பளவுல, பொருளாதார அளவுல இழந்து போறவங்கள, இன்னும் ஒரு இழப்புக்குள்ள தான் சிக்க வச்சுடுறாங்க. இதெல்லாம் நெறைய பார்க்குறேன். சைட்டுக்கு போறோம் இல்லைங்களா? பல கதைகள டெய்லி கேட்குற மாரி இருக்கு. அதனால இந்த மாரி தவறுகளையும் மக்கள் செய்யக்கூடாது. இது வந்து இப்ப நல்லாருக்கும் நமக்கு. ஆஹா! ரூ. 50,00,000 சொத்த 10,00,000க்கு வாங்கிட்டோம்னு இப்ப பெருமையா நினைக்கிறோம். இத்தனையும் இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற பயம் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி தவறுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராம, மனச ஃப்ரீயா வச்சுக்கிட்டு, நல்ல எண்ணங்களோட, நல்ல குணங்களோட நம்ம இருக்கும்போது, நம்ம வீடு 100க்கு 100% இல்ல, 100க்கு 1000% இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அமைந்து, வாழ்வு வாழக்கூடிய வாழ்க்கைய நிச்சயமா கொடுக்கும். வாய்ப்ப கொடுக்கும். நற்பவி. நன்றி.
இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கம்மா இந்த மாதிரி கம்மி விலைக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் விற்கலையேன்னு அவங்களே கம்மி பண்ணுவாங்களே. அப்போ அது அவங்களா கம்மி பண்ணுறது வேற. ரொம்ப நாளைக்கு விற்கல, நம்மளுக்கு ரொம்ப அவசரமாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களாம் நம்ம இப்போ எனக்கு ஒரு ஃபீஸு அப்படின்னா நான் தான் முடிவு பண்ணணும். என் ஃபீஸை கிளையண்ட்டு முடிவு பண்ணணும். அந்த மாதிரி அது அவங்களோட உரிமை. இவ்வளோ வந்தால் கூட போதும், இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலான்னு அந்த இடத்த விட்டு மூவ் ஆனால் போடுதுன்னு சில பேர் அவங்களாம் சொல்கிறது வேற. அவங்க சொல்கிறதுல பாதியை உடச்சி கேட்டு அவங்கள சிரமப்படுத்துறது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பார்க்குறேன். சரி, இந்த வாரத்துக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மணி அட்ராக்ஷன். நிச்சயமா மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது 111 எழுதுங்க, 222 எழுதுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. எப்படின்னா நம்மளோட கிரகங்கள், நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆளுமையில் இருக்குது, எந்த கிரகம் நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்துக்குரிய எண்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். இதில் குறிப்பாக நம்ம நிறைய சிம்பிள்ஸு இதெல்லாம் கூட சொல்லித்தரேன். இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா 71588 இந்த நம்பர் அந்த நெகட்டிவிட்டியை, அந்த பாசிட்டிவ் மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதா இருக்கும். இதில் கூடுதலாக நம்ம 808 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த எண்களும் வியாபாரத்தில் யாருக்கெல்லாம் நமக்கு மைனஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், நிறைய கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி தொழிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ், ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம். அதுபோலவே இப்போ ஒரு வியாபார ஸ்தலம் அப்படின்னா எந்த வியாபாரம் பண்ணுற பெரிய அளவில் பெரிய பெரிய மில்லுங்க, இப்போ திருப்பூர் ஆகட்டும், இல்லை ஒரு தள்ளுவண்டு கடை ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வைக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, திருப்பதி பாலாஜி நின்ற நிலையில் தனியாக, தாயார் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தனியாக நின்று தான் இரவு பகலாக உழைக்கிறார். அவர் நின்னா தான் அவருக்கு காசு. அப்போ உழைச்சாதான் காசுங்கிறத இது எதுக்காக? அந்த ஃபோட்டோ வச்சோன்னா அந்த ஃபோட்டோ கொடுத்துறாது பணத்தை, அந்த குணத்தை, அந்த நெறிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அவர் நின்று கிடக்கிறாரு திருப்பதியில், நின்று ஜனங்களை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு கொட்டுது கோடி கோடி. அந்த மாதிரி நம்மளும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த சங்கு சக்கரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது வரதுனால இந்த தனியாக இருக்கக்கூடிய பெருமாள் படம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோவாக வச்சுக்கலாம். இப்போ திருப்பதியிலலாம் நல்லா ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பர். நல்லா பெரிய பெரிய நிறுவனங்களில் வைக்க சொல்கிறேன், எல்லாருமே வைக்கிறாங்க. அதே மாதிரி கடைகளில், வியாபார நிறுவனத்தில், ஒரு ஆஃபீஸில் எல்லாமே ஒரு பவுலில் கல்லுப்பு போட்டு அது மேலே கொஞ்சம் மிளகு போட்டு வைங்க. ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி 10 பேர் போக வர இடம், அப்பா இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு ஒருத்தர் நினச்சா அதுவும் நமக்கு கர்மப்பதிவாக வருது, நெகட்டிவ் எனர்ஜியாக வருது. அந்த மாதிரி வைங்க. நிறைய பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடியெல்லாம் கலக்கி காலையில் தெளித்து விடுங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல. இது மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறேன். எல்லாமே எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குது. 8087158 அப்படிங்கிற இந்த எண்களும் ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். வடக்கு பார்த்த மனை மற்றும் இருப்பியல் வாசமும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த வாரமும் பேசுவோம். நன்றிப்பா. நன்றிப்பா, சூப்பர். நிச்சயமாக பேசலாம். அருமையாக தகவல்களை மக்களுக்கு கொடுக்கலாம்ப்பா. நன்றிப்பா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Sri Vijaya Stores, பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள். 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை.